இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி வரும், அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஸ்கூல்ஸ் புக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி புக்ஸ் வந்து கொடுத்துட்டோம். புக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க ஒவ்வொரு சாப்டரும் முடிய அதில் உள்ள கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்ல ஒரு நோட்ல எழுதி சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேக்ஸ் போட தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். டெய்லி வந்து டெஸ்ட்டும் கொடுப்பேன். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸு நான் ரெடி பண்ணியிருக்கேன். டைமிங் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், எந்த டயத்தில் டெஸ்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. இல்லை இதே டயத்துக்கு கூட நான் 6:30 to 7:30 ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு 50 கொஸ்டினுக்கு கொடுக்கக்கூடிய டைம் 30 நிமிஷம் தான். ஏன்னா இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டைம் வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு 1 hour நான் கொடுக்குறேன். இது போக போக அந்த டயத்தை என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம். சரியா? இப்போ இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று ஏற்கனவே பார்த்தது தான் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் ஆஸ்க்ட் ஆன் நம்பர் சீரிஸ். தேர் ஆர் 3 டைப். என்ன டைப்? டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இடையில கொஸ்டின்ஸ் மார்க் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரக்கூடியது மிஸ்ஸிங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுல எழுதிப்போம் 4, 8, 16, 32, 128. ஸோ இந்த மாதிரி மிடில் கொஸ்டின்ஸ் மார்க் வந்தால் அதுக்கு பேரு என்ன பேரு? மிஸ்ஸிங் டைம் அப்படி சொல்லுவோம். அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சீரீஸ்ன்னு கேட்டிருக்கு, அது தேவை கிடையாது. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டைம், அதுக்கு பேர் என்ன பேரு? நெக்ஸ்ட் டைம். தப்பா கொடுத்துருக்கு. என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் டேர்ம் மீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில கொஸ்டின் மார்க். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4, 8, 16, 32, 64, 128. அடுத்தது என்ன? அப்புறம் இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா நெக்ஸ்ட். இதுக்கு மிஸ்ஸிங் டேர்ம், இதுக்கு நெக்ஸ்ட் டேர்ம். இன்னொன்னு ராங் டைம். ஸோ ராங் டைம் எப்படி இருக்கும்? கொஸ்டின் மார்க்கே இருக்காது, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருவாங்க? இந்த இடத்துல என்ன வராது அப்படின்னா, எந்த இடத்துலையும் கொஸ்டின் மார்க் வராது. அப்படி வந்தால் அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ராங் டைம். சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த 3 டைப் பார்க்க போறோம். எப்போதுமே எக்ஸாம்ல வந்து இந்த 2 சேர்த்து ஒரு செட்டு கேட்பான், இந்த 2 சேர்த்து கேட்பான். சம்டைம்ஸ் 3லயும் ஒவ்வொரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் அப்படி என்ன செய்யலாம், இதில் கேட்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் என்ன செய்வோம் பார்ப்போம். ஏன்னா இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா தான் நிறைய மெத்தட் கிடைக்கும். அந்த மெத்தடை வச்சு தான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? ஸோ அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதில் நம்ம 2 செட்டு பார்க்குறோம். ஒன்று மிஸ்ஸிங் டேர்ம், இன்னொரு நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்குறோம். அடுத்தது ராங் டேர்ம் பார்ப்போம். ஏன்னா மிஸ்ஸிங் டேர்மும் நெக்ஸ்ட் டேர்மும் நல்லா கற்றுக்கிட்டாதான், நல்ல கணக்கை நிறைய சால்வ் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ராங் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுலையும் நம்பர் கொடுக்கக்கூடிய நம்பரை ஏதோ ஒரு ஃபார்மேட்ல மாற்றிருப்பா, நம்பர்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஆனால் ராங் டேர்ம்ல அப்படி கிடையாது. ஒரே ஒரு நம்பர் தப்பா இருக்கும். அப்படின்னா அந்த தப்பான நம்பரை என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ராங் டேர்ம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what will come in the place of the question mark in the following number series? அப்படின்னா இது என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியில் கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால இது என்ன டைப் சொல்லுவோம்? ஸோ கடைசியில் கொஸ்டின் மார்க். ஸோ கடைசியில் கொஸ்டின் மார்க் இருக்கு, மிடில் கொஸ்டின் மார்க் இருக்கு, அதை பற்றி நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது எது அப்படின்னா 11, இதை 13ஆ மாற்றணும். ஆக்சுவலா நம்ம இதை எப்படி முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னா, 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ், இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ், இந்த 2க்குள்ள டிஃபரன்ஸ், இது மேக்சிமம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் கம்மியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, 11க்கும் 13க்கும் உள்ள வித்தியாசம் 2,
13க்கும் 16க்கும் உள்ள வித்தியாசம் 3. 16க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம் 4. அப்ப அந்த இடத்துல என்னது அப்படின்னா பிளஸ். ஸோ அடுத்து என்ன வரும்? +5. அப்ப அடுத்தது 20 + 5 = 25. இப்படிதானா? 2 3 4 5. அப்ப அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படின்னா 24 இருக்கு, 26 இருக்கு, 28 இருக்கு, 27 இருக்கு. அப்புறம் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன செய்யல? இல்ல. 11 13 2 வித்தியாசம், 13 16 3 வித்தியாசம், 16 20 4 வித்தியாசம். அப்படின்னா அடுத்தது 20 + 5 2க்குள்ள வித்தியாசம் 25 வரணும். ஆனா இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அதுல எதுவுமே இல்லை. அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா none of this. ஏன்னா இதுல none of this கொடுத்துருக்கு. அதனால so the answer is none of this. புரிஞ்சுதாப்பா? அப்படி அந்த இடத்துல 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். அது எப்போதும் எப்படி எழுதி வச்சுக்கணும்னா இந்த மாதிரி போட்டு வச்சு எழுதணும். +2. அடுத்தது 16. என்ன பண்ணுவோம்? +3. அடுத்தது 20 +4. அடுத்தது 25. ஸோ 25 தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா +1. ஸோ இப்படி நம்ம நோட்ல சால்வ் பண்ணும்போது பண்ணி வச்சுக்கணும். அதை வச்சுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து நம்ம வேகமா நிச்சய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து 2வது கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நேத்தா முந்தா நாள் வந்து ஐபிபிஎஸ் ஆஃபீஸர், பேங்க் ஆஃபீஸருக்குள்ள ரிசல்ட் வந்திருக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாம் நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு 4-5 பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் வந்து 26ஆம் தேதி ஆஃபீஸர் எக்ஸாம், அதாவது பிஓ அப்படி சொல்லுவோம். ஸோ இது வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். இப்போ நடந்துட்டு முடிஞ்சிடுச்சு 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ ரிசல்ட் போடுறாங்க. அடுத்து 26ஆம் தேதி எக்ஸாம், மெயின் எக்ஸாம். இதுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100க்கு எவ்வளவு எடுத்திருப்பாங்க அவங்க கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 49.75, நியர்லி 50% தான். இவ்வளவுதான் மார்க் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்குள்ள மார்க். ஸோ இந்த மார்க் எடுத்தா நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இப்போ இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்தது 2வது கொஸ்டின்ஸ் போகலாம். என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் கொஸ்டின், what will come in the place of the question mark as it is in the following number series. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்? 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7 13 25 49, நியர்லி 50%. ஆனால் 7 எப்படி மாத்திரம் டபுள் அப்படின்னா என்ன ஆகுது? 14. அதாவது கிட்டத்தட்ட 100% மாறுது, டபுள் ஆகும். ஆனா இந்த 7 வந்து நம்ம 13 டைரக்டா மாற்ற முடியுமா? ஏன் இந்த இடத்துல மல்டிபிள் சொல்றேன் அப்படின்னா 7 வந்து டைரக்டா மல்டிபிள் பண்ணி 13 கொண்டு வர முடியாது. அப்பனா என்ன பண்ணுவோம்? 1 பிளஸ் தான் பண்ணோம். ஆனால் அந்த இடத்துல பிளஸ் பண்ணினாலும் இதுக்கு ஆன்சர் வந்து சரியா கிடைக்காது. எப்படி அப்படின்னா இது 6, இது 8, இங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு அப்படின்னா 24 பேர். அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு மல்டிப்ளிகேஷன் போடலாம். ஆனால் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் போட முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா 7 வந்து ஏதாவது ஒரு நம்பரை பெருக்கி 13 கொண்டு வர முடியுமானா பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் 7 இன்ட்டு ஏதோ ஒன்று மல்டிபிள் பண்ணி பிளஸ் என்ன செய்யலாம்? பிளஸ் போட்டோம்னா அந்த இடத்துல என்ன வரலாம்? 13 வரலாம். அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இதை மைனஸோ அல்லது பிளஸோ போடலாம். ரைட்டா? அப்படி அந்த கணக்குக்கு என்ன மெத்தட்ல சால்வ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பெருக்கல் 2 காமன் மல்டிப்ளிகேஷன் -1 அந்த மெத்தட்ல வருது. எப்படி வருது? 7 பெருக்கல் 2 -1 வந்துச்சா? 13. அடுத்தது 13 பெருக்கல் 2 -1 25.
அடுத்தது 25 பெருக்கல் 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 49. அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா 49 பெருக்கல் 2 மைனஸ் 1 எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 49 98 97. So the answer is 97. நம்மளுக்கு இருக்கா 97. So இது ஒரு மெத்தட். புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா முதல் கணக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருந்தது. ஆனா இதுல அப்படி கிடையாது. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்றோம், நம்ம இதை மல்டிப்ளிகேஷன் போட்டு கொண்டு வரோம். இது ரொம்ப முக்கியம். பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? போன கணக்கு நம்ம பார்த்ததும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருந்தது. இந்த கணக்கும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருந்தது. அப்ப அசெண்டிங் ஆர்டராக இருந்தால் ஒன்லி பிளஸ் ஆர் மைனஸ். சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பிளஸும் வரும். இந்த மாதிரி வரும். அப்ப நம்ம பார்க்கணும் 7யும் 13யும் ஏன் டைரக்டா மல்டிபிள் பண்ணி கொண்டு வரக்கூடாது, கொண்டு வர முடியாது. அப்படின்னா இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி மைனஸோ அல்லது பிளஸோ பண்ணினால் இதுக்கு வருமா அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம இந்த மெத்தடை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இது ஒரு கணக்கு, ஒரு மெத்தடு வரக்கூடியது. அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு what will come in the place of question mark in the following number series? இது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. எப்படி இருக்குது? டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன சொல்றோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா டிசெண்டிங் ஆர்டர் ஸோ நம்பர் வந்து இறங்கு வரிசையில இருக்கு. அப்படின்னா இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வருது. அப்படின்னா அந்த பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்குள்ள வித்தியாசம் பாருங்க நியர்லி எப்படி இருக்கு அப்படின்னா 100%. 600 300 300 150. அப்ப நான் அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா டிவைட் பண்றோம். ஸோ டிவைட் பண்ணா டைரக்ட் டிவிஷன் இருக்கா? அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. டைரக்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா 608 2ஆல 608 2ஆல டிவைட் பண்ணினால் 304. அடுத்தது 304 2ஆல டிவைட் பண்ணோம்னா 152. 152 2ஆல டிவைட் பண்ணோம்னா 76. ஸோ 76 2ஆல டிவைட் பண்ணால் 38. ஸோ இதுல இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வருது, எல்லாத்துக்கும் காமனா எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 2. அப்ப அந்த இடத்துல 2 கணக்கு, முதல் கணக்கு 2 அசெண்டிங் ஆர்டர்ல பார்த்தோம், இது டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து இது டைரக்ட் டிவிஷன். ஏன்னா 608 304 தெரிஞ்சும், பார்த்த உடனே தெரிஞ்சும். 608ல பாதி 304, 304ல பாதி 152, 152ல பாதி 76. அப்படின்னா 76ல பாதி எவ்வளவு அப்படின்னா 38. ஸோ த ஆன்சர் இஸ் 36. ரைட்டா? ஸோ இது ஒரு வகையான கணக்கு. அடுத்தது அடுத்த கணக்கு என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். நாலாவது கணக்கு என்ன கொடுத்துருக்கு? அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 9 20 63. அப்படின்னா இது கண்டிப்பா என்ன வருது, பிளஸ்ல வராது. அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா, டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கானா? அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. 8க்கும் 9க்குள்ள வித்தியாசம் 1, 9க்கு 20க்குள்ள வித்தியாசம் 11, 20க்கும் 63க்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்படின்னா இதுல 8 9 டைரக்டா மல்டிபிள் பண்ணி கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்படின்னா 8 9 மாத்தணும். என்ன மெத்தட்ல மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டைரக்ட் பிளஸ் பண்ணலாம். ஆனால் செகண்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் அதே மெத்தட்ல என்ன செய்யணும், வரணும். ஆனா இதுல என்ன செய்யாது, வராது. அப்ப நான் என்ன பண்றோம், 8 வந்து 9 எப்படி மாத்துறது அப்படின்னா 8 + 1 9 போட்டுடலாம். ஆனால் 8 × 1 + 1 is equal to 9. அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு பிளஸ். அடுத்தது 9 × 2 + 2 is equal to 20. அடுத்து என்ன பார்க்குறோம், 20 × 3 + 3 is equal to 63. அடுத்தது 63 × 4 + 4. அவன் எந்த நம்பரால மல்டிபிள் பண்றோமோ அந்த நம்பராலேயே என்ன செய்யறோம் அப்படின்னா
பிளஸும் பண்றோம். அப்படின்னா 63 பெருக்கல் 4 எவ்வளவு? 252 பிளஸ் 4. ஸோ இது 12, 240, 250. சரி, 252 பிளஸ் 4. ஸோ த ஆன்சர் இஸ் 256. புரிஞ்சுதா? இதுதான் என்னது அப்படின்னா அந்த மெத்தட். அப்ப நான் அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆன்சர் பண்ணணும். எப்போதுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரை கம்பேர் பண்ணணும். அடுத்து இதுக்குள்ள மெத்தட் வந்து இதுக்கு அப்ளை ஆகணும். இதுக்குள்ள மெத்தட் அப்படியே இதுக்கும் அப்ளை ஆகணும். அப்படி அப்ளை ஆனா தான் இதுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஸோ இது ஒரு வகையான கணக்கு. இது டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டைரக்ட் பிளஸும் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் அண்ட் பிளஸ். எந்த நம்பரால மல்டிபிள் பண்றோமோ அதே நம்பரை என்ன செய்யறோம்? பிளஸ் பண்றோம். சரியா? அடுத்த கணக்கு 391 இல்ல இந்த கம்மா வராது. சரியா? இது கணக்கு வந்து இந்த மாதிரி கணக்கு வரும். அது டைப் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. 319,7 391 கொஸ்டின் மார்க் 2359. இப்ப அந்த இடத்துல அப்படியே பெரிய நம்பரா போகும். அப்ப நான் 3 வந்து டைரக்டா 19ஆ மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? இப்படி பண்ணலாம். 6 + 1 போடலாமா? என்ன பண்ணலாம்? 6 18 19. இதே இது 19 இந்த இடத்துல 5 போடணும். 85 + 2 97. அப்படின்னா இந்த இடத்துல 19 பெருக்கல் 6 தான். 19 பெருக்கல் 6 எவ்வளவு அப்படின்னா +3 இப்படி வருது. ஒழுங்கா எழுதிடுவோம். அதை லைனா எழுதினாதான் கொஞ்சம் கரெக்டா புரியும். அதனால லைனாவே எழுதிக்குவோம். அங்க இங்கேயும் எழுதணும்னா எது சீக்வன்சஸ்ன்னு தெரியாது. அதனால லைனாவே எழுதிடுவோம். ஸோ 3 × 6 + 1 = 19. அடுத்தது 19 × 6 85 ஒரு 9 94 + 3 97. அடுத்தது 97 பெருக்கல் 6. இந்த இடத்துல வர மாட்டேங்க ஆன்சர் இல்லையா? அப்படின்னா இதுக்கு வேற ஏதோ மெத்தடு தான் என்ன செய்யுது. அப்படின்னா இதை வேற ஒரு மெத்தட்லாம் நம்ம டீல் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிடுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. என்னன்னா எப்படி எதை மாற்றலாம்? ஏன்னா டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டைரக்ட் பிளஸும் கிடையாது. அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஒரு பிளஸ் அந்த மாதிரி வருது. இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 19 85 90 ரைட் இந்த மாதிரி பண்ணணும். எப்படி பண்றது? 3 பெருக்கல் 5 + 4 19 ரைட்டா? அடுத்தது என்ன பண்றோம்? 19 பெருக்கல் 6 + 4 வருதா இல்ல 5 வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். 19 6 எவ்வளவு அப்படின்னா போட்டு பார்த்தா வரணும் 54. அப்ப அந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா 3 போடலாம். 19 6 94 + 3 97. அடுத்தது 97 × 5 போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வராது. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பெரும்பாலும் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா none of this இல்லையா? இதுல ஏதோ ஒரு நம்பர் என்ன செய்யலாம்? வரலாம். சரியா? இல்லைன்னா ரிவர்ஸ்ல போட்டு பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல 97ங்கிறதா இல்ல வேற நம்பராங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் இந்த கணக்கை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? நான் எடுத்து போடும்போது இது ஏதோ இப்படி மாறி இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி ஆன்சர் வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் இன்டிமேஷன் கொடுங்க. சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின் 7வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் அதே ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. அதனால 7வது கொஸ்டின் போடுறோம். இதுவும் ஈஸி தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான்.
அதை வந்து டைரக்டா மைனஸ் போட்டு டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணோம். ஆனா இந்த கணக்குல அப்படி கிடையாது. என்ன பண்றோம் அப்படின்னா 848 422. ஆனா 828 by 2 போட்டோம்னா 422 வராது. ஆனால் இந்த இடத்துல மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 848 minus 4 by 2 போட்டோம்னா 422. அதே மாதிரி 422 மைனஸ் என்ன பண்ணும், இந்த இடத்துல 6 போடணும். ரைட்டா, 6 போட்டாதான் அங்க என்ன வரும், 416 வரும். அப்படின்னா இந்த இடத்துல 208. அடுத்தல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் போடணும். சாரி, இந்த இடத்துல மைனஸ் போடணும். சரியா, இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா மைனஸ் போடணும். மைனஸ் என்ன ஆகுது, இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 6. அப்படின்னா அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 208 minus 8 by 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 100 வந்துருமா. இப்போ ஆன்சர் பார்க்குறோம். அதே மாதிரி தான் 100 minus 10 by 2 அப்படின்னா என்னாச்சு, 45 ஆயிட்டா. அடுத்தது பார்த்தோம்னா 45 minus 12 by என்ன வரும், by 2 வரும். அப்படின்னா இதுல என்ன வரும் அப்படின்னா 33 வரும். ஸோ 33 by 2 is equal to 16.5. ஸோ 16.5 தான் இதுக்கு என்னது அப்படின்னா ஆன்சர். இது கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்குது. சரியா, இந்த கணக்கு கொஞ்சம் லென்த்தி கணக்கு, பட் கொஞ்சம் வேகமா நிச்சயம் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கணக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. இந்த மாதிரி ஸ்லோவா பண்ணக்கூடாது, கொஞ்சம் வேகமா நிச்சயணும் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணணும். சரியா, அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 7 பார்த்துட்டோம். அடுத்தது 8வது கொஸ்டின். ஸோ 8வது கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டிசிமல் வச்சு வந்திருக்கு. டிசிமல் வச்சு வர்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்பரை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா 125 375 1875 13 125 இதில் டிசிமல்ல வருது. ஏன்னா டிசிமல் இங்க ஒரு டிசிமல் இருக்கு, இங்க 2 டிசிமல் இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 2ஆ 3ஆங்கிறது நம்ம கணக்கு பார்க்கணும். ஆனால் இந்த 12.5ங்கிறது 3.5 எப்படி மாறுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 12.5 3.5 எப்படி மாறுது அப்படின்னா இந்த இடத்துல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா வருது. அப்படின்னா அந்த இடத்துல டிவைட் தான் பண்றோம். அப்படின்னா அந்த டிவைடிங் மெத்தடை என்ன செய்யணும், நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். டிவைடிங் மெத்தடை முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12.5 இத எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணினால் நம்மளுக்கு 3.75 கிடைக்கும். அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா 3.75 அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 6 7 வராது. அப்படின்னா அந்த கணக்குக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 12.5 டிவைடட் பை 3.75. 3.5னா இந்த இடத்துலயும் 0 இருக்கு. நான் 2ஐ டிவைட் பண்ணும்போது 2 ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா தான் இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ 3.75 கொடுத்துருக்கு. 125 கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த மெத்தட்ல கொஞ்சம் ஆப்ஷன் உள்ளதையும் பார்த்துக்கணும். இது வராது. 1.25 என்ன செய்யலாம், போடலாம். 1.25 போட்டோம்னா ஆன்சர் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். 37.5 போடலாம். ஏன்னா 37.5 போட்டோம்னா பை என்ன போடுவோம், பை 3 போட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும், வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த கணக்குக்கும் ஆன்சர் வந்து கொஞ்சம் நிதானமா என்ன செய்யுங்க போட்டு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் கணக்கு போக 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 என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டஃப் ஆகும். அதுக்கு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி இதுக்கு கணக்கு போடணும். இதுக்கு என்ன மெத்தட், அதாவது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2-3 மெத்தட் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தடை வச்சு என்ன செய்வோம், நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்போ 12.5 அப்படின்னா அதுல பாதி எவ்வளவு அப்படியே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், 12.5 பை 4 போடுவோம். இப்போ 125 இருக்குன்னு வைங்களேன். 125 பை 4 அப்படி போட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா இதோட ஒரு 3.
ஸோ கரெக்டாக 50ன்னு இருக்கு, 7 5 வந்துடும். சரியா? அப்போ நான் இதில் என்ன இருக்குது அப்படின்னா 12.5 divided by 4. அப்போ நான் இந்த இடத்துல 12 into 5 into 4 என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். என்ன கிடைக்கும்? 25 50ன்னு வரும். பட் இந்த இடத்துல இது வருமா அப்படின்னா கிடையாது. என்ன வரலாம்? 3 கூட வரலாம். அப்படின்னா இந்த இடத்துல 37.5 by 3 போட்டோம்னா இங்க என்ன வரும்? 12.5. அடுத்தது 12.5 என்ன பண்றோம்? 4ஆல டிவைட் பண்ணோம்னா 3.75. ரைட்டா? இதே இது 3.75 5ஆல டிவைட் பண்ணினார் என்ன ஆகுது? டிவிஷன் 4 3 டிவிஷன் 4 டிவிஷன் 5 டிவிஷன் 6 இப்படி போகுது. இந்த மெத்தட்ல போகுது. அப்ப அந்த இடத்துல 3.75 5ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 1875 கிடைக்கும். அடுத்து உள்ளது 6ஆல டிவைட் பண்றோம். ஸோ இதுதான் என்னது இதோடைய பேட்டர்ன். ஸோ த ஆன்சர் இஸ் 37.5%. 5 இஸ் த ஆன்சர். இதான் இதுக்குள்ள ஆன்சரு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்ல நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்காது. அதனால முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மெத்தட் வரலையா, நிதானமா பொறுமையா அடுத்த மெத்தட் என்ன செய்யணும்